ஹாய் காய்ஸ், நான் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேருந்து நிறைய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஃபைலாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஜிப் ஃபார்மேட்டாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ண பார்ப்போம். ஓப்பன் பண்ணும்போது என்ன கேட்குன்னா, பாஸ்வேர்டு கேட்கும். என்னடா இது அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நெட்டு வேஸ்ட் பண்ணி மொபைல் ஹாஸ்பிட்டலாம் ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணது திடீர்னு பாஸ்வேர்டு கேட்குது அப்படின்னு இருக்கும். பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். பட் பாஸ்வேர்டு கொடுக்காத பட்சத்தில் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் நெட் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிஸ்பைன்மெண்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு டூல் கொண்டு வந்திருக்கு. அது என்னென்னா, ஜிப் ஃபைலாக இருக்கட்டும், ரேர் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை மேஷ் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை ஆஷ் ஃபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபைலாக ஆனாலும் இருக்கட்டும் கருமோ, எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ்வேர்டை நீங்களே ஃபைன் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் யூசேஜும், ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆப்பை வந்து நான் என்னோட பிளாக்ல போகிறேன், பிளாகோட லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பிளாக்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிடிஎஃப்க்கோ இல்லை ஜிப் ஃபைலுக்கோ பாஸ்வேர்டை போட்டு மறந்துட்டா கூட இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இது பேமெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரீ தான், கிராக் தான், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்காக நீங்கள் பேமெண்ட் கொடுத்துலாம் அதில் போய் வாங்கணும், ஆன்லைனில் நெட்டை யூஸ் பண்ணலாம், வாங்கணும் அப்படிலாம் இல்லை, ஃப்ரீ தான். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணி அக்செப்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டுச்சு, நான் அதோடய ஓகே கொடுத்துட்டேன். இல்லை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் நான் அன்சிப் பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் கொடுத்துறேன். ஃபினிஷ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது கரெக்டாக. ஓகேவா? இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை டபுள் டேப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, டிக்ஷனரின்னு இருக்குது, டிடிஎல்னு இருக்குது, ரீகவரி இருக்குது, ஹவு டு யூஸ்ன்னு இருக்குது. அதை அந்த ஆப்போட ஐக்கானும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரீகவரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது. இது என்னடா ரீகவரி மெயினாக பார்க்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம தூக்கி போடுவோம். அதாவது எந்த ஃபோல்டரோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும், எந்த பிடிஎஃப் ஃபைலோட பாஸ்வேர்டு தெரியும், எந்த ஒரு ரேர் ஃபைலோட பாஸ்வேர்டு தெரியணுமோ அதை தூக்கி போடுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்து சம் எழுதியிருக்கேன். என்னென்னா லேப் ஆஃப் ஃபில்டர் அண்ட் மேப் அப்படி பைத்தான் பைப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடச்சதுன்னா நான் டிப்ஸ் மாதிரி எழுதி வச்சுப்பேன். என்னென்ன வீடியோஸ் பண்ணணும், இல்லை இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் சம்திங் அதை எழுதி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் தான் இது. இதை என்ன பண்ணுன்னா, நான் இப்போது லாக் பண்ணுறேன். ஓகேவா? என்னென்னா லாக் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். என்ன பாஸ்வேர்டு போடுத்தனா, எரர்குருன்னு கூட போடலாம். எரர்குருன்னு போட்டுனா கால்குலேஷன் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். ஏன்னா அது எப்படி போடுவாங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா 26 லெட்டர் இருக்குல்ல, ஆல்பபெட்டிக். ஸோ டைம் எடுக்கும். நான் நம்பரில் கொடுக்குறேன். நம்பர்னா 0 to 9 10 நம்பர் தான். ஸோ கால்குலேஷன் டைம் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன போடுறேன்னா 143 அப்படின்னு போடுறேன். 143 போட்டு ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன், ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். கஷ்டமான பாஸ்வேர்டு கூட கொடுக்கலாம். கொடுத்தனா என்ன ஆகுனா டைம் ரொம்ப எடுக்கும், வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகும்ல, ஏன்னா அது கால்குலேஷன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன்னா நீங்கள் வேறு எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ நான் அன்ஜிப் பண்ணது எங்கே போச்சு? ஆமாம், இப்போ நான் பண்ணேன் எங்கே காணும்? இதுக்குள்ளே போட்டுனா இல்லையே. அவுச். ஓகே, நம்ம அகைன் ஒரு வாட்டி பண்ணலாம். ஜிப் பண்ண எங்கே போச்சுன்னு தெரியல. ஆட் ஆச்சு கொடுத்துடலாம், லாக்னு கொடுத்துக்கலாம், செட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு 143 எதுக்கு 143 வேறு என்ன கூட கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கலாம், 007. ஓகே, இப்போ என்ன கொடுக்கலாம், ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இங்கே ஒரு ஓகே கொடுத்துறேன். கொடுத்தோன்னே என்னையா ஓகே, அவுச் ஏதோ சம்திங் இருக்குது. ஸோ அகைன் நான் கொடுக்குறேன். இது வந்து நம்மளா வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணுறது. பட் ஆனால் பிளாக்லேருந்தோ இல்லை ஒரு வெப்சைட்லேருந்தோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதிலே டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறதுக்காக நானே ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். என்ன போட்டுக்கலாம், 543 அப்படின்னு போட்டுக்கிறேன் சும்மா. தென் வந்து என்ன கொடுக்குறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். இங்கேயும் ஓகேன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது ஏதோ சம்திங் வருது, டாக்குமெண்ட் இஸ் ரேர் ஃபைல் jiva.txt ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ஷோ பண்ணி காமிக்குது ஐ திங்க். ஸோ இது அப்படியே ஓரமாக போட்டுடலாம். ஓரமாக போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுக்கிறேன். இந்த ஃபைலை வந்து பண்ணி பார்ப்போம். லாக் செட் சம்திங். ஓகே, யா இது பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. சம்திங் இந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இதை இந்த பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ஸில் போல் கேரக்டர்ஸில் போட்டிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு 2 இதுவில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இது வந்து நான் என்னத்தில் போட்டுருக்கேன், கேரக்டர்ஸில் போட்டிருக்கேன். சிஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னன்னா பாஸ்வேர்டு வந்து நான் கேரக்டரில் கொடுத்துருக்கேன், அதாவது ஏபிசிடியில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் வந்து இன்னொன்று எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து அகைன் பண்ணிக்கலாம். இதுக்கும் லாக் அப்ஷன் கொடுத்து செட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 432ன்னு கொடுக்குறேன். சும்மா 432 3 லைன் கொடுத்துக்கலாம். அப்போ தான் டைம் ஈஸியாக இருக்கும்.
எடுக்கிறது. ஓகே, ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இது ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்பரில் நான் கொடுத்துருக்கேன். இதோட இதோட பாஸ்வேர்டு வந்து நம்பரில் கொடுத்துருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்பர்ஸ்னு போட்டுக்கலாம், NUM போட்டுக்கலாம் நம்மனு. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ரீகவரின்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம எதோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கலாம்னா நம்மளோட பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஏன்னா நம்பர்ஸில் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு தெரியுது நான் நம்பர்ஸில் தான் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து நம்பர்ஸில் தான் இருக்குன்னா ஓகே, இல்லை கேரக்டர்ஸில் தான் இருக்குன்னா ஓகே, இல்லை ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கனாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்மனு கொடுத்துருக்கேன். நம்பர்ஸில் கொடுத்த பாஸ்வேர்டை ஃபஸ்ட் நான் ரீகவர் பண்ணி காமிக்கிறேன். நம்ம உள்ளே வந்து லோட் பண்ணிட்டேன். தென் வந்து சாஃப்ட்வேரை ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எஸ்ஆர் நோ கேட்குது. நான் எஸ் அக்ரி அப்படின்னு கொடுத்து ஒய் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று கொடுத்துட்டு ஸ்டார்ட் நியூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்குது, ஹெல்ப்னு இருக்குது, அப்டேட் இருக்குது, டொனேட்னு இருக்குது. அதெல்லாம் வேணாம். நம்ம ஸ்டார்ட் நியூ ஒன்று கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஃபைல், அதாவது ஜிப் ஃபைலை நீங்கள் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குது. ரேராக இருந்தாலும் ஓகே, ஜிப்பாக இருந்தாலும் ஓகே, 7 ஜிப்பாக இருந்தாலும் ஓகே. அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் ஒன்று கொடுங்கன்னு கேட்குது. இல்லை MD5 ஆஷ் ஃபைல், இதெல்லாம் ஆஷ் ஃபைல் ஃபுல்லாகவே ஆஸ்ட் பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கொடுங்க. அதாவது வைஃபை பாஸ்வேர்டெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவாக இருந்தால் இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேர் ஃபைலாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுனே கொடுத்துக்கலாம். ஒன்றுன்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அட்டாக் பண்ண போறீங்களா, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறீங்களா? இது நான் இப்போதைக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒன்று கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்வேர்டு எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்குது. இப்போ நம்மளோட பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்மன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 0லேருந்து 9 தான் நம்மளோட பாஸ்வேர்டு இருக்கும், நம்மளுக்கு தெரியும். பட் நீங்கள் ஒரு ஃபைல்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது, ஒரு வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது, ஒரு பிளாக்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது என்னவா இருக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்டூட் நம்பர்னு கொடுங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். நம்பர்ஸையும் மிக்ஸ் பண்ணிருக்கலாம், கேரக்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியும் கொடுக்கலாம், இல்லை கேரக்டர் வைஸும் கொடுக்கலாம். நீங்கள் மிக்சடாக கொடுங்க, இல்லை இப்படி கொடுங்க. 8 கூட கொடுக்கலாம். சிம்பிள்ஸும் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. @.com அப்படின்னு இப்போ errorguru @.com அப்படி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்கன்னா நீங்கள் 8 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பாஸ்வேர்டு வந்து தெரியும், ஆனால் எந்த பாஸ்வேர்டு தெரியல, எனக்கு ஒரு 3 பாஸ்வேர்டு தெரியும், அந்த 3 எல்லாம் இப்படி வச்சுக்கலாம். அவன் என்ன பாஸ்வேர்டு போட்டுருவான்னு என்னால் கெஸ் பண்ண முடியும், ஆனால் கரெக்டாக தெரியல. அவனோட ஃபோன் நம்பர் போட்டுருப்பானா, அவனோட டேட் ஆஃப் பர்த் போட்டுருப்பானா, அவனோட லவ்வர் நேம் போட்டுருப்பானா, இல்லை ஏதோ ஒன்று போட்டுருப்பானா, எனக்கு தெரியும் இந்த 10 பாஸ்வேர்டுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கஸ்டம்னு கொடுக்கலாம். 9 கிளிக் பண்ணிட்டு நீங்களா கஸ்டமாக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் எந்த பாஸ்வேர்டு ஓகே அப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை அது வந்து A to Z தான் அந்த பாஸ்வேர்டு இருக்கும், ஒரு கேரக்டர்ஸாக தான் இருக்கும், ஒரு நேமாக தான் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துங்க. இல்லை அது கேப்சலில் இருக்கும், பெரிய லெட்டரில் தான் கொடுத்துருக்கானா 2 கொடுத்துக்குங்க. இல்லை ஸ்மால் அண்டு கேப்சல் வந்து மிக்சடாக இருக்கும், ஸ்மால் லெட்டரும் பிக் லெட்டரும் மிக்சடாக கொடுத்துருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எரர் குரு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, எரர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப்சலில் இருக்கும், GURUலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் இருக்கும். ஸோ இதேமாதிரி கேப்சல் அண்ட் ஸ்மால் மிக்சடாக கொடுத்துருப்பான் அப்படின்னா 3 கொடுத்துக்குங்க. இல்லை நம்பர்ஸில் தான் இருக்கும் 0 to 9 4 கொடுத்துக்குங்க. இல்லை எனக்கு நம்பர் ஸ்மால் லெட்டரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் மிக்சடாக இருக்குன்னா இதை கொடுத்துக்குங்க. இல்லை எனக்கு கேப்சலும் நம்பர்ஸும் மிக்சடாக இருக்குன்னா இது கொடுத்துங்க. அதை மாதிரி ஓகே, உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தெரியும் என்னன்னா நம்பர்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 4 கொடுத்துக்கலாம். ஓகேவா? 4ன்னு கொடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்தோடனே பாஸ்வேர்டு வந்து லென்த்து கேட்குது. எனக்கு வந்து பாஸ்வேர்டு லென்த்துக்கு தெரியும். நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 3 சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் லென்த்து மேக்ஸிமம் லென்த்துன்னு கேட்கும். மினிமம் லென்த் வந்து நம்ம 3ன்னு கொடுத்துக்கலாம். எனக்கு என்ன லென்த்து கொடுத்தேன், 3 லெட்டரில் தான் பாஸ்வேர்டு கொடுத்தேன். பட் நீங்கள் பிளாங்க்லேயோ இல்லை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது எத்தனை சைஸ்ன்னு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 125 அதாவது 10 கொடுங்க. ஏன்னா நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, நம்பர்னா இப்போ எத்தனை இருக்கும், 10 இருக்கும். ஸோ நீங்கள் 10ன்னு கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு இஷ்டம். நான் இப்போதைக்கு என்ன கொடுக்குறேன் எனக்கு தெரியும். ஸோ அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3, பட் இருந்தாலும் நான் என்ன கொடுக்குறேன்னா 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? தென் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் லென்த்து கேட்குது, அதுக்கும் நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். நான் 3 தான் கொடுத்தேன், எதுக்கு 5 கொடுத்துனா உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும். நீ 3ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டதே போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன் ரெண்டுத்துக்குமே. என்ன இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், 4ன்னு கூட கொடுத்துக்கிறேன், இல்லை 6ன்னு கூட கொடுத்துக்கிறேன், உங்களோட விருப்பம் தான். கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு ப்ரெஃபிக்ஸ் ஸ்டார்டிங் பாஸ்வேர்டு டிஜிட் தெரியுமா இல்லை நம்பர் தெரியுமான்னு கேட்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் தெரியாது, அதாவது பிளாக்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியாது. லாஸ்ட்டு பாஸ்வேர்டு டிஜிட்டும் எனக்கு தெரியாது. ஸோ என்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது என்ன கேட்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கும், ரெண்டாவது கொடுத்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், மூணாவது கொடுத்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், 4 கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்ன இது மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்குன்னா டைமிங் கேட்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிக்கணுமா இல்லை நார்மலாக கண்டுபிடிக்கணுமா, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும். ஸோ நான் 4ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 100 வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ எதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 and 6 கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நான் 3ன்னு கொடுத்துருந்தேன் எனக்கு சீக்கிரமாக இருக்கும். அப்படியே கொடுத்துருக்கலாம்ல, இது ரொம்ப டைம் எடுக்கும் போலியே. இப்போதான் பாயிண்டாக ஏறுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணிவிட்டு
அகைன் இதை ரீ ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கலாம், ஒய் கொடுத்துக்கலாம், எஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் நியூ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் நியூ புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று கொடுத்துக்கலாம். தென் வந்து எஸ் இதுக்கு என்ன கேட்குது, என்கிட்ட எஸ் த கண்டினியூ எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து நம்ம அதே தான் ஒன்று கொடுத்துக்கிறேன். கம்ப்ரைஸ் ஃபைல் ரேர் ஃபைல் தான். நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஃபோர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒன்று கொடுத்துக்கிறேன். தென் வந்து நம்பர்ஸ் தான் 4 கொடுத்துக்கிறேன். தென் வந்து அதோட லென்த் வந்து 3ன்னு கொடுக்குறேன். எதுக்குன்னா 6 5ன்னு கொடுத்தேன்னா ரொம்ப டைமிங் எடுக்கும் போல். அது 0 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். என்னோட சைஸ் தெரியும் 3. தென் அதுக்கும் 3னே சைஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ப்ரிஃபிக்ஸ் தெரியாது, சஃபிக்ஸும் தெரியாது. எனக்கு ஃபாஸ்ட்டு 4ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, தெரியுதா? எனக்கு வந்து அந்த டிஜிட் தெரியும், எந்த லென்த்துன்னு எனக்கு தெரியும். 3 லெட்டரில் தான் அவன் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பான்னு கொடுத்தோன்னே அதோட ஸ்பீடு வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு வந்து என்ன சொல்லுதுன்னா அது 432ன்னு சொல்லுது. பாஸ்வேர்டு கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாமா? அது எங்கேயோ வச்சேன், எங்கேயோ சைடில் யா நம்மன்னு இருக்கும். ஸோ அதை தூக்கி நம்ம ரீகவரிக்குள்ளே போட்டோம். ஓகே, இதை ஒரு காப்பி பண்ணி நான் வெளியே எடுத்து இது அப்படியே வெளியே எடுத்து போட்டுக்கிறேன். வந்துடுச்சு. ஓகே, இது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்குது, நான் எதுவுமே பண்ணல. இதில் இருக்க பாஸ்வேர்டு தான் போட போகிறேன். 432 கொடுத்துருக்கு. 432 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகேன்னு கொடுக்க போகிறேன். ஓகேன்னு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே, பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா மோசாய்ஸ் டைப்பிங் சம்திங் ஏதோ இருக்குது. அது வேணாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அகைன் உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். அவுச் எங்கே போச்சு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஸோ நான் இதுக்குள்ளேயே போட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். தென் பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்கு, 432 கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தேனே எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக் ஆகிடுச்சு. அப்போ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு, பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உள்ளே வந்து சம் ஃபைல் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ண விரும்பல. இதை வந்து இப்போ டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா கேரக்டர் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து லெட்டர்ஸில் வந்து பாஸ்வேர்டாக கொடுத்துருவோம், அது நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம லெட்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். நம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அகைன் பேக் வந்துக்கிறேன். ரீகவரிக்குள்ளே நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃபைலை வந்து உள்ளே போட்டுக்கணும். ஸோ கேரக்டரை தூக்கி நான் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நம்மளோட இதோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து சாஃப்ட்வேரை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அக்ரி கொடுத்துக்கிறேன். புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 கொடுத்துக்கிறேன். தென் வந்து கம்ப்ரஸ் ஃபைல் தான், அதாவது ரேரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அகைன் 1 கொடுத்துக்கிறேன். ப்ரூஃப் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1னே கொடுத்துக்கிறேன். அகைன் நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டி நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 1 கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ 1 கொடுத்துக்கிறேன். நீங்கள் கேப்சல் கொடுத்துருந்தீங்கன்னா 2 கொடுத்துங்க. கேப்சல் அண்ட் ஸ்மால் மிக்சடாக கொடுத்தீங்கன்னா 3 கொடுத்துங்க. நான் வந்து எல்லாமே ஸ்மாலாக தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ 1னே கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தனே பாஸ்வேர்ட் லென்த்து கேட்குது. நான் 3 லெட்டர் தான் கொடுத்தேன். ஸோ 3 கொடுத்துக்கிறேன். இதுக்கும் 3 கொடுத்துக்கிறேன். லென்த்துக்கு மினிமம் லென்த் மேக்ஸிமம் லென்த் நான் 3 தான் கொடுத்தேன். ஸோ 3ன்னு கொடுத்தா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு ஃபிசிக்ஸு உங்களுக்கு வந்து எத்தனை லென்த்துன்னு தெரியலனா அதிகமாக கொடுத்துக்கோங்க லென்த்து. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாஸ்வேர்டு லெட்டரும் தெரியாது, லாஸ்ட்டு பாசிங் லெட்டரும் தெரியாது. ஸோ கொடுத்துட்டு ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக கேட்குது. நான் 4 கொடுக்குறேன். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 4 கொடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தனே பார்த்தீங்கன்னா கடகட மடமடன்னு ஓடுது. அது வந்து தெரியுது உங்களுக்கு இங்கே போட்டு பார்க்கறது ஒன்று ஒன்றா மாற்றி பார்க்குது. ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, அதுக்கப்புறம் எச் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி போடுது பாருங்கள், எந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. கேல்குலேஷன் பண்ணுறது ஒவ்வொரு லெட்டராக அது போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும், எந்த லெட்டர் வந்து கரெக்டாக அது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா நம்பர்ஸாக இருக்கும்போது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிது. எதுக்குன்னா அது 0 to 9, அதாவது ஒரு 10 டிஜிட் தான். ஸோ அது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். பட் ஆனால் ஆல்பபெட்டிக்ஸ்னு பார்க்கும்போது 26 லெட்டர்ஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஃபைல் சைஸ் டைம் எடுக்குது. இவ்வளோ போட்டு பார்க்கும், இத்தனை லெட்டர்ஸ் வந்து அது போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கும் நம்மகிட்ட. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு மறந்துட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நானே ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஃபோல்டரு, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி மறந்துட்டேன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸில் தான் போட்டிருப்பீங்க, ஒரு லெட்டர்ஸில் தான் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை கொடுத்து இதை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிளாக்லேயே ஒரு வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஹால்னு கொடுத்து பண்ணிக்கலாம். அது அந்த கேரக்டர் ஸ்மால் அண்ட் பிக் மிக்சடாக இருந்துச்சு பார்த்தீங்களா, 8ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சைஸ் தெரியல 150 110 உங்களுக்கு கொடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் என்ன கண்டுபிடிச்சிடும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா அதை போட்டு பார்க்க டைம் ஆகும்ல. ஸோ அதனால் இதுவே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியல. ஸோ அப்படியே வெயிட் பண்ணலாம். நான் வந்து ஸ்கிப் பண்ண போகிறதுல அப்படியே ஓடட்டும். ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு பார்க்குது பார்த்தீங்களா. அவுட். ஓகே,
உங்களுக்கு சம் டவுட் என்ன இருந்துச்சு, கமெண்டில் வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்டு எதனா என்கொயரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா errorguru. நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் அதில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ணுவேன். தென் கமெண்ட்ஸில் உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் இல்லை வேறு எதை பற்றியாவது சொல்லணும், இல்லை கிராக் பற்றி சொல்லணும், இல்லை வேறு எதனா பற்றி பேசணும், இதுக்கு திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி இதை போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ரீசன் எனக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னா, என்னோட ஃபைல் ஒன்று கிராக் வந்து தட்ஸ் மீன்ஸ் நான் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தேன், எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்னடா யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. கடைசியில் இதை போட்டு பார்த்தேன். இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். நல்லவேளை நான் வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு தான் பாஸ்வேர்டு போட்டுருந்தேன். அதனால் எனக்கு வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டேன். இதுவே வந்து ஒரு ஃபோல்டர் ஜிபி கணக்கில் இருக்கிற ஃபைலுக்கு வந்து லாக் போட்டுருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், அதை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது ரன் ஆகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரன் ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக்லேயும் நான் போட்டிருக்கேன் www.errorguru.tech. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஓகேவா, நீங்கள் செக் பண்ணுற சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இப்போ நான் இதில் போகிற சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணி விட்ருவேன். நெக்ஸ்ட் வந்து லிங்க்கும் நான் அதிலே தந்துடுவோம், டவுன்லோடிங். ஸோ நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் த கேரக்டர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ இதோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுதுன்னா GHH அப்படின்னு சொல்லுது. உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரீகவரிக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை அன்சிப் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். தென் பாஸ்வேர்டில் என்ன கொடுத்துறேன், GHHன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்க போகிறேன். ஓகேவே கொடுத்துறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அன்சிப் ஆகிடுச்சு. அப்போ என்ன, பாஸ்வேர்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுச்சு. ஸோ இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக யூஸ் ஆகுது, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.